மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ 2 ரிவ்யூ தான் எடுக்க போகிறேன். இதில் வந்து சொல்கிறேன், இங்கேருந்து நடந்து போனால் ஆஃபீஸ் வந்து 10 நிமிஷம் தான், பைக்கே தேவையில்லை. இல்லைன்னா உங்கள் அப்பா வந்து பைக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலை தான் பார்ப்பாரு அப்படின்றாரு. செந்தில் சொல்கிறாரு, அவர் பைக் எதுக்கு மாமா நம்மளுக்குன்னு. அரவன் வந்து சொல்கிறாரு, இத்தனை நாள் அந்த பைக்கில் தான்டா போயிட்டு வந்து சொல்கிறாரு, இன்னும் 2 மாதம்னா புது பைக் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு. கௌமதி வந்து கேட்குறாங்க, குடத்தை எங்கம்மா வச்சேன்னு. வந்து சொல்கிறாங்க, பின்னாடி தான் இருக்குது. கௌமதி சொல்கிறாங்க, நீங்கள் பின்னாடி போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு. செந்தில் வந்து கேட்குறாரு, வீடெல்லாம் எப்படிமா இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி வந்து கேட்குறாங்க, ஒரு பெட்ரூம் எனக்கு தானு. அப்புறம் செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் உனக்கு தான், அப்போ வேற யாருக்கு அப்படின்னு. செந்தில் வந்து கேட்குறாரு, மீனா வரதுக்குள்ளே வீடை சுற்றிட்டு வந்துடுவோம் மாமான்னு. கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சுத்த வேணாம். செந்தில் சொல்கிறாரு, வாமா போயிட்டு வருவோன்னு. செந்தில் கூட வரவங்களுக்கு சேரு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. செந்தில் சொல்கிறாரு, சேரெல்லாம் கீழே தான் இருக்குது. அதிட்டு வந்து கேட்குறாரு, எனக்கு புரியல, ஆளுக்கு ஒன்றா சேரு தூக்கிட்டு வருவாங்க மேலே. செந்தில் வந்து சொல்கிறாரு, நம்ம தாண்டா எடுத்து வைக்கணும். சரவணன் வந்து கேட்குறாரு, இவ்வளோ நேரம் ஏன்டா சொல்லன்னு. செந்தில் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் பிஸியாக இருந்தேன்னு. சரவணன் சொல்கிறாரு, நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் வாங்க மாமா அப்படின்னு. மாமா சொல்கிறாரு, நீங்கள் சின்ன பசங்க, நீங்களாம் தூக்கிட்டு வருவானாமாடா அப்படின்னு. செந்தில் வந்து கேட்குறாரு, உங்கள் அப்பா அம்மா எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க மீனா வந்து. செந்தில் வந்து கேட்குறாரு, நீ ஏன் உருன்னு இருக்கேன்னு வேண்டுகிறேன்னு சொல்கிறாங்க மீனா வந்து. செந்தில் சொல்கிறார், நான் தான் உருன்னு இருக்கணும். செந்தில் வந்து சொல்கிறாரு, எப்பயாச்சும் பேசுகிறமே முகத்த லட்சமே பேசிடுறது. மீனா அப்பா மீனா அம்மாலாம் வந்திருக்காங்க. மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. மீனா அப்பா வந்து கேட்குறாரு, எங்கே சம்மந்தின்னு. அப்பா சொல்கிறாங்க, தனி கூட்டணும் வந்து பால் காய்ச்ச போகிறாங்க, சம்மந்தி வந்து இருக்கக்கூடாதா. மீனா வந்து சொல்கிறாங்க, கடையில் வந்து ரொம்ப கூட்டமாக்கும், மாமா வந்துடுவாங்கன்னு. அப்பா வந்து சொல்கிறாரு, நான் நம்பிட்டேன்னு வந்து கேட்குறாங்க, என்னென்ன பாக்ஸோட வரீங்கன்னு. சேர் தானே எடுக்க போனீங்க, என் தம்பிக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், அது வந்து என் கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. கோமதி வந்து கூப்பிட்றாங்க, எல்லாரும் மறக்காம வாங்க பால் காய்ச்சுவோம் அப்படின்னு. கோமதி வந்து சொல்கிறாங்க, மீனா வந்து பாலை காய்ச்சுங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் காய்ச்சுங்க அத்தை அப்படின்னு. கோமதி வந்து சொல்கிறாங்க, சம்மந்தி நீங்கள் வந்து காய்ச்சுங்கன்னு. ஆனால் மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வராதம்மா, அத்தை நீங்கள் வந்து காய்ச்சுங்க அத்தை அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுறாரு, வருவாரா வரமாட்டாருன்னு. வந்து சொல்கிறாங்க, கோமதி வந்து பால் காய்ச்சுங்க அப்படின்னு. அப்போதான் முத்து வராரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து சொல்கிறாங்க, மாமா வந்திருக்காரு பாருங்க அத்தை அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்திலும் மீனாவும் பார்த்துருக்காங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, வாங்க மாமான்னு. செந்தில் வந்து போகிறாரு, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. மீனா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் எல்லாரும் வந்து காத்திருக்கோம் அப்படின்றாங்க. கோமதி வந்து கேட்குறாங்க, நான் வந்து பால் காய்ச்சிட்டுமான்னு. காய்ச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நல்லபடியாக பொங்கி அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நல்லா சாமி கும்பிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க.